ஒரே மாதிரி வச்சுரு. என்னுடைய சக கலைஞர்களுக்கும் மற்றும் சங்கத்துக்கு வந்திருக்கும் விழா கமிட்டி அனைவர்களுக்கும் மற்றும் விருந்தாளி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இல்ல நீ வந்த நேரம் அவர் லோகிதா இருந்தாரு. எனக்கு தெரிய எல்லாம் எதுப்பற உட்காந்துக்கிட்டு எதுக்காக என்ன ஓட்ட போறியன்னு என்ன பண்றது? நான் மாட்டிக்கிட்டேன் இந்த வருஷம். குத்தவங்க இருந்தா போச்சுக்கப்பா. திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு பக்கவாடி. என்ன ஒரு புள்ள கூட கை தட்டலையே.
தூங்கணும். அப்புறம் இல்லாட்டா நான் பாட்டுக்கு போய் படுத்துக்குவேன். அப்பாடி அண்ணே விஸ்வநாதனே, நறுக்கு நன்றி அமுக்குங்க. நீ தான் சொன்ன நறுக்கு நமக்கு சொல்லி என்ன பசிக்கு ஆறு நடிக்கிற மாதிரியே பண்ணுறீங்க. அது வேற. அது ஸ்கூல் வேணும் வருது. சரிம்மா சரிம்மா, வேற என்ன செய்யணும்? கையோடு ஊட்டி பாருங்க. இங்கு டான்ஸர் நடிக்கும் அன்பு சகோதரி மாயாக்கா அவர்களுக்கு சிறப்பு நடிகை திருச்சியை சேர்ந்த விஜி அவர்கள் 100 ரூபாயும், ராஜ நடிகை ராகசுதா அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், ராஜ நடிகை ராக சுலோசனா அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார். எனக்கு அன்பளிப்பளித்த அன்பான அன்புள்ளங்களுக்கும், அருமை தங்கை விஜய் அவர்களுக்கும், அன்பு அந்நிய ராகசுதா ராஜஸ்லக்ஷ்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நமது சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. வருது வருது இருமா பாப்பா பாப்பா. எங்கு முன்னாள் மிருதங்கஸ்ட் மறைந்த ஒரத்தநாட்டை சேர்ந்த ஐயா ஆறுமுகம் ஐயாவுடைய சார்பாகவும், வேணுகோபால் ஐயாவுடைய சார்பாகவும், சத்யராஜ் ஒரத்தநாட்டை சேர்ந்த விநாயகமூர்த்தி அன்பு அண்ணாருக்கும், டான்சராக நடிக்கும் மாயா அவர்களுக்கும் இருவருக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி. அது கொடுங்க, அது கொடுங்க, அதுட்டே கொடுப்பா. பாய் பாய் வச்சு வா பாய். எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பளித்த அன்பான அன்புலத்திற்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் இருவர் குடும்பத்தின் சார்பாகவும் நமது சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. இழந்து வணக்கம்.
ஜீவராசிகள். வரப்புயர நீர் நிறையும், நீர் நிறைய நெல் உயரும், நெல் உயர்ந்தால் கோல் உயரும், கோல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் மக்கள் அனைவரும் மனநலம் காண்பார்கள் என்பதற்கிணங்க அவ்வையின் மூற்ற சொல்லுக்கும் ஏற்றார் போல நல்குடிந்தாலும் நலம் கொண்டாலும் வல்லமை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும், வையகமே போற்ற வேண்டும் சொல்லக்கூடிய பாலை, முல்லை, நெய்தல், மருதம், குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களே குறிஞ்சி நிலமானது நீர்வளம், நிலவளம், ஆற்றுவளம், சமயவளம், சான்றோர் வளம் அனைத்திலும் தலை சிறந்த போதிலும் இந்த குறிஞ்சி நிலமானது நிலமும் மழையும் மழை சார்ந்தது. இருந்தாலும் இந்த உலகத்திலே இந்த குறிஞ்சி நிலமானது என்ன சிறப்பு என்றால், தேவர்கள், முனிவர்கள், யோகிகள் அனைவரும் வந்து இந்த வேள்விமலை சாரலில் அமர்ந்து இறைவனை தியானித்து அந்த இறைவனை நேரில் கண்டு இறைவன் அருள் பெற்ற இடம் வேள்விமலை சாரல். இந்த குறிஞ்சி நிலம் அரும்பி விரும்பியது. 12 நாட்களுக்கு ஒரு முறை மலரக்கூடிய மலரை கண்டு மகிழக்கூடிய தேவர்கள் வந்து அமர்ந்து இறைவனை கண்ட இடம். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை, இந்த சிற்றூரை அரசாள வேண்டும் என்று எனக்கு நம்பிக்கையோடு அரசென்ற காரணத்தால் நம்பி ராஜன் என்றும், இந்த குறிஞ்சிக்கு ஒரு சிறு தலைவனாக இருப்பதால் குறிஞ்சி தலைவன் என்றும், உவேந்திர நம்பி என்றும், கலைக்கோட்டன் என்றும் வைத்தார்கள். நாட்டு மக்களை நலம் கண்டு அன்றாடம் நான் வாழ்கின்ற பொழுது முருகனை வணங்கிய இக்காரியம் செய்வோம். ஆனால் எங்கள் குல ஆச்சாரம் வேடுவர், வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஆண்கள் உழுது பயிலுவது, பெண்கள் காவல் செய்வது. அந்த வகையிலே இன்று அதிகாலை எழுந்து நான் நீராடி நெற்றியிலே நீர் ஊசி முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வில் அம்பு கையிலேந்தி வேட்டைக்கு சென்றேன். நான் வேட்டைக்கு சென்றால் ஒன்று கொண்டு வருவேன், இல்லையால் கொன்று வருவேன். இன்று நான் சென்ற நேரம் எங்கு சென்றும் கொல்லவும் முடியவில்லை, கொன்று வரவும் முடியவில்லை. ஏங்கியது என் மனம். அப்படி ஏங்கி தவித்த பொழுது இன்று இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த விதியோ நீதியோ என்று எண்ணி திரும்புகின்றேன். நான் திரும்புகின்ற பொழுது எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்கிறது. குகா குகா குகா. குகா என்றால் முருகா என்ற சொல்லுக்கு அர்த்தம். முருகனின் நாமத்தை உச்சரிக்கின்றதே யார் என்று பார்க்கின்ற பொழுது வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்திலே ஒரு பெண் குழந்தையானது குகா 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 என்றது. அப்படியானால் பிறக்கின்ற குழந்தை முருகா முருகா என்று அழைத்து ஓடிச் சென்று எடுத்து பார்க்கின்ற பொழுது அழகான பெண் குழந்தை. 7 ஆண் குழந்தை பெற்ற நான் பொட்டிட்டு பூயிட்டு புன்னகை போட்டு புத்தாடை உடுத்தி கொஞ்சம் மகிழ ஒரு பெண் பிள்ளை இல்லை என்ற ஏக்கத்தை மால்மருகன் மயக்கத்தை தேக்கி விட்டான் என்று எண்ணி அந்த குழந்தையை மார்போடு அடைத்து மாறி மாறி முத்தம் ஒன்று கொடுத்து எடுத்துச் சென்றேன் என் குருதேவனிடம். கொடுத்தேன் குருதேவனிடம் நடந்த விவரங்களை எடுத்துச் சொன்னேன். அப்பொழுது குருதேவர் சொன்னார், இந்த குழந்தை வளர வளர இந்த வையகம் உள்ளவரை உன் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும். நீ எடுக்கப்பட்ட இடம் வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளம். அந்த இடத்தில் இந்த குழந்தை எடுத்ததால் காரண பெயரோடு இதற்கு ஸ்ரீ வள்ளி என்று பெயர் சுற்றுகிறேன் சொன்னால், அன்று முதல் இன்று வரை என் மகள் கலைமகளாக அலைமகள் அருளோடு பொருள் மகளாக புன்னகை பூத்த அன்பு மகளாக வள்ளி இன்றும் இறைவனை தியானித்து இன்பமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்றும் நலமோடு வாழ்வாள். இருந்தாலும் எனது எண்ணமெல்லாம் மக்களுடைய கருத்து. மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மக்களுடைய எண்ணத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், அவர் எண்ணத்தில் எண்ணம் எழுகிறதோ அதை இவன் செய்ய வேண்டும் என்ற ஆசை. யாரெங்கே மகனே வீரத்தேவா, அப்பா இப்படி ஒரு வீரத்தேவனை நான் பார்த்ததே இல்லடாப்பா. என்னப்பா நீங்கள் பத்த பிள்ளைய பார்த்ததே இல்லைங்கிறீங்களே, ஆஸ்பத்திரியில் பிள்ளைய மாற்றிட்டாங்களா? அதுதான் நினைக்கிறேன். ஆஸ்பத்திரியில் மாற்றுறாங்களா, சங்கத்தில் மாற்றுறாங்க? அது இல்லைடா, சங்கத்தில் நிறைய மாற்றுறாங்க. என்றும் இறை அருளோடு கருவிலே திருவிளையாட கனிவான நட்பு வேண்டும்.
காசு பண ஆசைகளில் வேசியரை போலடிக்க கரவாத புத்தி வேண்டும். மருளுடைய மாண்போலும் அங்கை உறுத்தி உனக்கு மனையாட்டியாக வேண்டும். மானம் என ஒன்றிலே மாறாத குறிவைத்து நீ வாழ்க்கையை காக்க வேண்டும். இருளகலும் அருளகல ஆதிக்கம் செய்கிறானே அந்த அன்னை பராசக்தி இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் உனக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தையும் தர வேண்டும் என இந்த அழிதாரத்தோடு அந்த இறைவனை வேண்டுகிறேன். மகனை வீரத்தை வா அப்பா. நேற்று நகரி வசதி சென்றாய் அல்லவா? அங்கே வடக்கு தெரு மக்களும் தெற்கு தெரு மக்களும் அங்கும் இங்குமாக ஏதோ சலசலப்பின் காரணத்தின் விளக்கத்தை கூறு. அப்பா, வடக்கு தெரு மக்களும் தெற்கு தெரு மக்களும் வடக்கிலிருந்து மேற்காகவும் தெற்கிலிருந்து கிழக்காகவும் வந்து நின்று உங்களை குறை கூறுகிறார்கள். அப்பா, குறை கூறுகிறார்கள். குறை என்று தெரியாதவன் உண்டா? குறையில்லாத மனிதன் வாழ்க்கையிலே வாழ்ந்ததுண்டா? குறை சொல்ல பிறந்தவர்கள் குறை சொல்லித்தான் இருப்பார்கள். அது யாராலும் திருத்த முடியாது. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குறை சொல்லுகிறவன் சொல்லித்தான் இருப்பான். ஆமாம் அப்பா. அது எவனாய் மாற்ற முடியாது, எவனால மட்டும்தான் மாற்ற முடியும். அப்பா, சரி, அது என்ன குறை? மாதம் மாதம் வட்டிக்கு பணம் கொடுத்து கார் வாங்கி ஓட்டுகிறார்கள். அவர்களை பெருமையாக பேசுகிறார்கள். நான் சொந்தமாக சைக்கிள் வாங்கி ஓட்டுகிறேன், என்னை தாழ்வாக பேசுகிறார்கள். அப்பா, ஓ முட்டாள்தனத்துக்கு அவனே என்ன பேசுற? மாசம் வட்டிக்கு கார் வாங்குறான்னா அது அவன் ஜவரியம். உனக்கு சைக்கிளை ஒழுங்கா தொடச்சு ஓட்டுறா. இல்லப்பா, குறை கூறுகிறீர்கள். அது உன் உடம்பு அழுக்க நீ தேய்ய, அடுத்த ஒன்று கேட்டுக்க. கண்டிப்பா அடுத்த ஆளுக்கு தேய்க்கடா. கண்டிப்பா உன் அழுக்க நீ தேய். சரி, என்ன குறை? என் வாழ்க்கை என் கையில் என்றுதான் நான் கையை ஏந்தி நான் கேட்டது என்ன குறை? நான் கேட்ட இடத்துல இருந்து வரலையேப்பா. வர்றோம், இருக்கிறது போதும். சரியப்பா, உள்ளதை வச்சு நல்லா செய். எப்பா, இருக்கிற போதும் தான் நான் நினைக்கிறேன். 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வட்டியோட சேர்ந்து வருதுப்பா. டேய், இது எங்கே பேசுவா? அங்கே பேசு. அவர் என் அப்பா கோபமாவே இருக்கிறார். இல்ல, நீ வட்டிக்கு வாங்குறதுக்கு சங்கத்தில் நடந்துக்கலாம் இருக்கு. சங்கம் கொடுக்க வேண்டியதில்லை. எதை பேசும் அது பேசு. நான் கேட்டது மக்கள் குறை. என்ன குறை? மக்கள் நிறைய குறை சொல்றாங்க. என்ன குறை? புள்ளைய பெத்து விட்டாரு இவரு. ஆமா, இவரெல்லாம் புள்ளைய பெத்து விட்டாரு. நான் தான் பெத்தேன். புள்ள பெக்கிற லட்சணத்தை பத்தியெல்லாம் அது வளர்ந்து கிடாம மாதிரி வளர்ந்து கிடக்குது. அதை இன்னும் காவலுக்கு அனுப்பலையேன்னு சொல்லி குறை சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றது? நம்ம உங்களை கிடாமாடுன்னு சொன்னாங்களா இல்ல என் தங்கச்சியை சொன்னாங்களா? அப்பா, ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும். கொல்லு குதிரைக்கு வைக்கிறது. எந்த இடத்துல எந்த வார்த்தை வச்சுக்க. அதாவது ஆண்கள் உழுது பயிரிடுவது நமது வழக்கம். ஆமா. விளைந்த பொருட்களை பாதுகாக்குவது பெண்களுடைய வழக்கம். கண்டிப்பா. ஏன்னா ஆண்கள் எப்படித்தான் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. காக்கக்கூடிய தன்மை பெண்மைக்கு மட்டும்தான் உண்மை. அதனால தான் காவலுக்கு அவங்க அனுப்புகிறோம். எல்லோரும் காவலுக்கு சென்றிருக்கிறார்கள். என் மகள் வள்ளிநாயகி அவளுக்கு செல்லவில்லை. அனுப்பி வைக்க வேண்டியது விடுமுறை. ஆமா, அழைத்து வா, நான் அனுப்பி வைக்கிறேன். சென்று அழைத்து வா. ஆட்டோவை எடுத்து வா. ஹலோ, நம்பி மன்னனாக நடிக்கும் அன்பானார் சித்தநாதனனுக்கு சிறப்பு நடிகை திருச்சியை சேர்ந்த விஜி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். நமது அம்பிராஜனாக நடிக்கும் சித்தநாதனனுக்கும் சிறப்பு நடிகர் TM கண்ணன் அவர்களுக்கும் சிறப்பு நடிகர் வேல்கண்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். கார்த்திகை வாங்கி கொடு. எனக்கு பரிசு வழங்கி பாராட்டிய திருச்சியை சேர்ந்த அன்பு மருமகளும் தம்பி வேல்கண்ணன் அவர்களும், நான் மலேசியாவிலிருந்து வந்த பொழுது திருச்சி விசி அவர்கள் இங்கே டான்ஸராக உதவியாமைந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அதிகமான வள்ளிதமிழ் தான் தெரியும். நான் ஒரு இடத்துல அழுத்தத்தில் சென்ற பொழுது என்னை யார் என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் என்னை யார் என்று தெரியாது. அன்று அவர்கள் அழைத்தந்த பொழுதுக்கு காலகண்டி பேசும்போது பயந்தார்கள். எனக்கு சொல்லி தந்தவர்கள் இந்த இருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்லி நின்று நாடக உலகத்தில் எந்த வேஷத்தை கொடுத்தாலும் தான் ஏற்று சிரமம் அளிக்கக்கூடிய அருமைக்குரிய மருமகள் இன்னும் பல்லாண்டு வாழ்க வாழ வாழ்த்துகிறேன். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சதில்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்காது கிடையாது. முடியும்னு சொன்னால் நடத்த முடியும். எனக்கு தெரியாதுன்னா அவன் வாழ்க்கையை வாழ தெரியாதுன்னு அர்த்தம். வருஷம் மேடையில் நான் அர்த்தம் சொல்கிறேன். எல்லாரும் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மேடையில் ஏன் நாங்கள் அதிகமாக கதை நாடகம் போட சொல்கிறோம்னா, தவத்திரு சங்கரதாமிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாடகம் தள்ளி விட்டுருக்காரு. இன்றைக்கி அருமைக்குரிய தம்பி ரத்தினப்பா மூர்த்தி எல்லாரும் சொல்லித்தர காத்திருக்காங்க, வரலை. நாங்கள் 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் எந்த விஷயத்தையும்
சொன்ன உடனே செய்யக்கூடிய நடிகன் எவன் ஒருத்தனோ அவன் கடைசி வரைக்கும் நடிகனாக வாழ்ந்து காட்டுவான். எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, அன்பளிப்பு தந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி, வணக்கம். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அருமைக்குரிய மாப்பிள்ளை, என்னை போன்று ஒரு சிரிப்பு நடிகருமாகிய அருமைக்குரிய மைத்துனர் வேல்கண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இங்கு இருவருக்கும் நமது சங்கத்தை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா சிரிப்பு நடிகர் அவருடைய சார்பாகவும் தீபன் சார்பாகவும் இருவருக்கும் தலா 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார். அன்பு மகன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் மகன் காந்திராஜாவுக்கும் தம்பி வேல்கண்ணன் அவர்களுக்கும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துக்கிறேன். இங்கு நம்பிமன்னாக நடிக்கும் அன்பனார் சித்தநாதன் அண்ணனுக்கு நமது சங்கத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவருமாகிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய செயற்கை உறுப்பினருமாகிய மாவடிக்கோட்டையை சேர்ந்த அன்பனார் ஹார்மோனிஸ்ட் ரத்னப்பா அண்ணனுடைய சார்பாக 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார். வாழ்வாங்க வாழ வேண்டும், வையகமே போற்ற வேண்டும் என்று உயர்ந்த உள்ளம் கொண்டு நிறைந்த கலை எண்ணம் கொண்டு சூரச குடியில் அடி வைத்து இன்று இந்த உலகத்தில் தான் ஒரு முதல் முறையாக நாரதராக தோன்றி முருகனாக நடித்து வேடனாக நடித்து பல வேடங்களை செய்து இன்று அருமுனிய சக்கரவர்த்தியாக இருந்து புதுக்கோட்டை சங்கத்திற்கும் நன்மை செய்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அத்தனை கலைஞர்களுடன் நின்று அவர்களோடு இணையாக நின்று வென்று இன்று சங்கத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி மாவடிக்கோட்டை ரத்னப்பா அவர்களுக்கு பல்லாண்டு வாழ்த்துக்கள். சத்துரு சம்ஹாரமூர்த்தி இருக்கும் வரை அவர்தான் அங்கே தலைவராக இருப்பார். அந்த விழா சிறக்க நடக்கும். எல்லோரும் வந்து சத்துரு சம்ஹாரமூர்த்தியை விழாவை வணங்கி எல்லோரும் எல்லா அருளும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல ஆண்டுகள் வாழ்க வாழ்க என இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வளர்ந்த நாடக கணியர்கள்.